ஹாய் ஹலோ அன்யங்காசேயோடாமி வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வில்லேஜ் கேர்ள் மேரி டு அண்ட் சிஓஸ் ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் மை அன்லவிங் கசின்ஸோட எபிசோட் 10 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஐ எம் ரியலி சாரி. நான் வந்து இப்போ 10 டேஸ் ஆச்சு. 10 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம்ஸ்லேயும் சரி அப்புறம் கமெண்ட்ஸ்லேயும் சரி நெக்ஸ்ட் பார்ட் போட சொல்ல அவ்வளோ கேட்டிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு அப்படின்னா எனக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் ஆயாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் நான் சுத்தமாக வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணலை. சும்மா ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் வந்து உங்கள்கிட்டேருந்து எனக்கு கிடைக்கும் நான் உண்மையாகவே நினச்சி பார்க்கல. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. அண்ட் அப்புறம் ரொம்ப சாரி. நான் இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் என்னால் வந்துட்டு கண்டினியூஸாக போட முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்துட்டு என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டை போட்டு ட்ரை பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் எஃப்எஃப் வந்து நம்ம கண்டிப்பாக கேட்கலாம் நம்ம சேனலில். இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தாங்க. ஸோ போன பாட்டில் நம்ம எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன், உங்கள் பாட்டியும் உங்கள் தாத்தாவும் வெளியே இருந்துட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அந்த எப்பவும் பண்ணுற அதே வேலையை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பண்ணிட்டு முடிச்சுட்டு சரி மாமாங்களுக்கும் காஃபி கொடுத்துருவேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு போய் அவங்க ரூமில் வந்துட்டு கொடுக்குறீங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு நீங்களுமே கீழே வந்துடுறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவங்களாம் ரெஃப்ரெஷ் ஆகி அப்படியே ஒவ்வொருத்தராக கீழே வராங்க. கீழே வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் உட்காரவும் நீங்கள் எல்லாம் பரிமாறுறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒயன் என்னடி இன்றைக்கி நம்ம வெளியே போகலாமா? வெளியவா? ஆமாண்டி, நமக்குமே இன்னும் ஒரு 2 நாளில் லீவ்லாம் முடியுது. ஸோ நம்ம எங்கன்னா வெளியே போயிட்டு வரலாம். சரிடி போகலாம். பேசாமல் நம்ம டேமுக்கு போகலாமா? போகலாமே, டேம் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் வந்து சொல்கிறாங்க. மாமா நீங்களும் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. அதுக்கு தயோங், ஜேகே அப்புறம் வந்துட்டு ஜிமின் 3 பேர் வந்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. நீங்கள் மற்றவங்கள பார்க்குறீங்க. இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் இருக்குது. அதுக்கு இவனுங்க 3 பேர் தேவையில்ல. ஸோ நாங்கள் 4 பேர் அட்டன் பண்ணால் போதும், நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி நீங்களாம் போய் ரெடி ஆகிட்டு வாங்க, நம்மளாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களுமே போய் ரெடி ஆகிட்டு விமின் கூப்பிட்டுட்டு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு ஜீப்பு மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு போகிறீங்க. ஸோ 2 ஜீப்பு, அதில் வந்து 2 ஜீப்லேயும் அழகாக அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒரு மலைக்கு மேலே அந்த டேம் இருக்கும். அந்த டேம்லேருந்து ஊற்றுற தண்ணி வந்து அருவி மாதிரி இருக்கும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தான் எல்லோரும் போகிறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்க் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பார்க்கிலலாம் எல்லோரும் விளையாண்டுட்டு அப்புறம் ஜேகே ஜிமின்லாம் வந்துட்டு அந்த ஸ்விங் இருக்கும் இல்லையா, ஸோ அதிலலாம் உட்காந்து அவங்களும் விளையாடுறாங்க. நீங்களும் ஒவ்வொன்றைக்கும் பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஒரு மதியம் போல் வந்துட்டு ஜேகேக்கு வந்து கால் வருது. ஜேகே அட்டன் பண்ணி அந்த பக்கமாக போய் பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் நீங்கள்லாம் வந்துட்டு அந்த மக்காச்சோளம்லாம் விற்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு தூரிலெல்லாம் விளையாண்டுட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு அந்த பக்கம் போயிருப்பார் இல்லையா, ஸோ அவர் பக்கம் காமிச்சா ஃபோனில் வந்துட்டு கோவமாக கத்திகிட்ருக்காரு. என்ன ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய மாட்டிங்களா? இப்போ பாருங்கள் அண்ணாங்க என்னை பிடிச்சி திட்டுறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க? என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட்டுன்னு தானே உங்கள்கிட்ட எல்லா வேலையும் ஒப்படைச்சிட்டு வந்தேன். அப்படி இருக்கப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கத்திகிட்ருக்காரு. ஏன்னா வந்து அவங்க பூசான் கம்பெனியில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லாஸ், அதாவது ஒரு 10% ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அவர் வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு கிடக்காரு. ஸோ அப்படியே கத்தி முடிச்சு ஃபோனை வைக்கவும் திரும்ப வந்து ஃபோன் ரிங் ஆகுது. அவர் எடுத்து காதில் வச்சுட்டு சொல்லியுண்ணா. ஜேகே ஒப்பா என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது என்னை ஒப்பான்னு கூப்பிடாதுன்னு? சும்மா எப்போ பாரு ஒப்பான்ற. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க? அவனுக்கு இருக்கிற கடுப்புக்கு ஏதாவது சொல்லிடுவேன் யோனா.
மரியாதை ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு அவர் வந்து ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே அவங்கள வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அழகாக அந்த மக்காச்சோளம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து கொறிச்சிக்கிட்டு ஜிம்மன் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்விங்கை வந்து ஆட்டி விட்டுட்ருக்காரு. தயங் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜேகே வந்து அப்படியே பொறுமையாக திரும்பி பார்த்துட்டு, எனக்கு என்னென்னு தெரியல வயன், உன்னை பார்க்கும்போது எனக்கு இருக்க கோவம், கஷ்டம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல். இது எதுக்கு அப்படின்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இது லவ்வா இல்லை வேறு ஏதாவது ஒரு பாண்டான்னு தெரியல. ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்னால் என் ஹயாங்ஸை மீறி எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு உன்னை தினமும் பார்க்கணும், தினமும் உன்கிட்ட பேசணும், உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. ஏன்னு எனக்கு தெரியல. உண்மையை சொல்லணுன்னா யூனா கிட்ட கூட நான் இப்படி ஒரு ஃபீலிங்கை நான் வச்சுக்கிட்டதே கிடையாது. உன்கிட்ட என்னமோ இருக்கு வயன், என்னை அப்படி இழுக்குது. நீ என்னை தவிர மற்ற யார்கிட்டயோ பேசினா எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் அது என்னால் சொல்ல முடியல. என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஹேண்டை வெயிட் பண்ணி, என்னம்மாம்மா அங்கேயே நிற்கிறீங்க, வாங்க போகலாம், டைம் ஆகிடுச்சு, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வராரு. ஸோ எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக வந்துட்டு லன்ச் எல்லாம் குக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப அழகாக வந்து பேசி முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியே போகலாம் அப்படின்றாங்க. ஏய், இப்போ தானடி போயிட்டு வந்தோம், சும்மா எதுக்கு வெளியே போகலான்ட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. இல்லை வயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ரிசல்ட்டெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கும், ஸோ அதை போய் நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எங்கே போய்? காலேஜ் போய் தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு என்னது காலேஜா, அதுக்கு தான் இன்னும் 2-3 நாள் இருக்கே. இல்லை வயன், இன்றைக்கி நம்ம போய் ரிசல்ட்டு செக் பண்ணணும் அப்படின்றாங்க. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சிட்டிக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் காலேஜில் வந்து ரிசல்ட்டெல்லாம் செக் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படியே நீங்கள் ஒரு நைட் காமிச்சா வீடில் வந்து ஃபுல் லைட்டும் ஆஃபில் இருக்குது. ஸோ ஒரு 7 மணி போல் இருக்கும். நீங்கள் எல்லாம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீடெல்லாம் ஏன் லைட்டில் ஆஃபில் இருக்குது? ஹலோ மா, கதவு திறம்மா, தூங்கிட்டியா அதுக்குள்ளே? இல்லைடி, தூங்கலாம் இல்லை, வா கதவு திறந்து தான் இருக்கும், நான் ரூமில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறீங்க. கதவு திறந்தா அப்படியே ஃபுல்லாக வந்து டக்குனு லைட்ஸ் ஆன் ஆகுது. ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த இடம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அங்கே கேக் வச்சு ரொம்ப சர்ப்ரைஸாக பாய்ஸ் 2 பேரும், அதாவது ஜேகேவும் அவங்க 2 பேரும் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஹாப்பி பர்த்டே வயன். இன்னைக்கு என் பர்த்டேவா? நான் மறந்து போயிட்டேனே, எப்படி மறந்தேன்? ஹாப்பி பர்த்டேடி செல்ல குட்டி தங்க வயன் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடி பாவீங்களா, காலையிலேருந்து எனக்கு ஒரு விஷ் பண்ணிங்களா? உனக்கே உன் பர்த்டே ஞாபகம் இல்லை, அப்புறம் எப்படி எங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. என்னடி சொல்கிறீங்க? சும்மா சொன்னேன்டி, எங்களுக்கு இந்த பிளான்லாம் முன்னாடியே தெரியும், அதனால தான் உன்னை வந்துட்டு ரிசல்ட் வரது அன்றைக்கி உன்னை கூட்டிகிட்டு போய் உன்னை ரிசல்ட்டு பார்க்கணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அடி பாவீங்களா, என்னை இவ்வளோ தூரம் அலைய வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே போனால் ஜிம்மின் வந்துட்டு அந்த க்ரௌன் மாதிரி இருக்கும் இல்லையாடா, ஸோ அதை வந்துட்டு உங்களோட ஹெட்டில் வந்து வைக்கிறாரு. ஜின் வந்துட்டு ஒரு அந்த பர்த்டே கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஷோல்டரில் வந்து போடுவாங்களே ஷால் மாதிரி இருக்குமே, ஸோ அதை வந்துட்டு அப்படி போட்டு விடுறாரு. நீங்கள் அப்படியே ரொம்ப ஸ்மைலோடு பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஆரமும் ஷுகா வந்து அந்த டப்னு வெடிப்பாங்க இல்லையா, அந்த கலராக அப்படியே வெளியே வந்துட்டு வருமே பாப்பிட்ஸ்லாம், ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வெடிக்கிறாங்க. அப்புறம் ஜேஹப் வந்து பின்னாடி அந்த ஸ்னோ ஸ்ப்ரேலாம் பண்ணுறாங்க. கேக் வெட்ட சொல்லி உங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லி கையில் கத்தி கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு நீங்கள் போய் கையில் வந்து அந்த கத்தி வாங்கி கட் பண்ணி அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுறீங்க உங்கள் பர்த்டேவை. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சின்னதுலேருந்து ஒரு ஆசை, உங்களோட 20th பர்த்டே அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஹோம் இருக்கும் இல்லையா, அதாவது ஆர்ஃபனேஜ் ஹோம், ஸோ அங்கே போய் ஃபுட்லாம் போட்டு ரொம்ப செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க உங்கள் ஃபேமிலியோட. ஆனால் அது நடக்கலை. உங்களோட பர்த்டே உங்களுக்கே தெரியாமல் நடந்திருக்கு அப்படின்னும் போது ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக சேடாக இருக்குது.
நீங்கள் போய் இப்போ தான் உங்கள் ஃபோன் ஆன் பண்ணுறீங்க. அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ கால்ஸ். நீங்கள் எதுக்குமே மெசேஜ் பண்ணல, எதுக்குமே வந்து கால் பண்ணல. பிகாஸ் உங்கள் ஃபோன் வந்துட்டு காலையிலே நீங்கள் வந்துட்டு ஜிமின் கிட்ட கொடுத்துருப்பீங்க அந்த ஸ்விங் ஆடும்போது. ஸோ அவர் வந்து அவர் பாக்கெட்டில் தான் வச்சுருப்பாரு, எடுத்து கொடுக்குறாரு. மாமா உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு இருவயன் இதுக்கே எப்படி சர்ப்ரைஸ் ஆனால் எப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எல்லாரும் கீழே வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. மேலேருந்து நிறைய பேர் குட்டீஸ்லாம் அப்படியே ஓடி கீழே வராங்க. ரொம்ப ஸ்மைலிங்கோட அக்கா இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொண்டு வந்து கொடுத்து உங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்து அப்படி வந்து ஸ்மைலோட பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படி ரொம்ப அழகாக வந்துட்டு அவங்கெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ அவங்க கூட 2 சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. நீங்கள் அப்போ தான் புரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்காக உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜ் உள்ளவங்களை வந்து வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் வந்து அவ்வளோ தடால் புடலாக சமைச்சு அவ்வளோ அழகாக டின்னர் பரிமாறி அவங்களையெல்லாம் சாப்பிட வச்சு கொண்டு போய் ஆர்ஃபனேஜ் ஹோமில் திரும்ப ரிட்டனோட விட்டுட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் வாய்ஸ் வந்துட்டு அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் ஒன்று சொல்லணும். என்னடா ஆரம்? அது வந்துப்பா நம்ம நாளைக்கு சாயந்தரம் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்கும்ப்பா. என்னடா சொல்கிறீங்க? ஆமாப்பா உங்களுக்கே தெரியும் பூசான் கம்பெனியில் 10% ஷேர்ஸ் வந்து ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. ஆ நானும் கேள்விப்பட்டேன்டா. ஜெக்கே அது உன்கிட்ட தானடா கொடுத்தேன். ஆமாப்பா ஆனால் நான் அது என் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு வந்தேனா இங்கே வரும்போது. ஸோ அவர் கொஞ்சம் ஏதோ மிஸ் பண்ணிட்டார் போல். ஸோ அதனால தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. 10% தானே போச்சு, அதை 100% ஆக்கிடலாம். அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே அங்கே இருக்கணும்ப்பா. அதுவும் சரிதான்டா. சரி ஜேஹோப் நீ டிக்கெட்லாம் போட்டுரு. எதுக்குப்பா டிக்கெட்லாம்? நம்மளோட ஓன் ஃப்ளைட்டே வந்திருக்கு. ஸோ அது இங்கே தான் இருக்குது, நம்ம அதிலே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. சரிடா அப்படின்னு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறீங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை வயன், நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம் அதான். நாளைக்கா ஊருக்கு கிளம்புறீங்களா? ஆமாம் வயன், நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆயிடுச்சுல. ஸோ திருவிழாவும் முடிஞ்சு இனி என்ன ஊருக்கு போக வேண்டியதான். அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ்லாம் போட்டபடி அப்படி அப்படியே இருக்குது. என்னதான் எங்கள் செக்ரட்டரி பிஎஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டாலும் நாங்கள் போய் பார்த்துக்கிட்ட தான் எங்களுக்கு வந்து அதோட ரேஞ்ச் என்ன, அதோட விஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இங்கேருந்து அதெல்லாம் ஃபுல்லாக கவனிச்சிக்க முடியாதுல்ல. ஸோ அதான். மாமா நீங்களுமா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மாமா பற்றி கேட்குறீங்க. ஆமாம் வயன், பூசான் கம்பெனியில் வேற கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கா. ஸோ அதெல்லாம் போய் பார்க்கணும்ல, அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அத்தையை திரும்பி பார்க்குறீங்க. ஊருக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மூஞ்ச வச்சிட்ருக்காங்க. என்னம்மா நீங்களும் வரீங்க தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜெஹப் வந்து கேட்குறாரு. வந்து தானே ஆகணும். நீங்கள் எல்லோரும் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பார்த்துக்கலாம் ஆள் இல்லைல்ல. ஸோ வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லிடுறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகிட்டீங்க எல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்கள் பர்த்டே வந்து அவ்வளோ அழகாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ டோட்டலி உங்கள் ஸ்மைல் வந்துட்டு அப்படியே ஃபேட் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தோடு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா யாராவது ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்லாம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நமக்கு அவங்க கிளம்பும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சரிப்பா நாங்கள் போய் தூங்குறோம், நாளைக்கு கிளம்பிடலாம். ஸோ லக்கேஜ்லாம் பேக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சுகாந்த் சொல்கிறாரு. சரிடா நாங்கள் போய் பேக் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமாவுமே சொல்லி முடிச்சிடுறாரு. நீங்கள் வந்துட்டு எதுவுமே பேசல, அப்படி சைலண்ட்டாக ரூமுக்கு போயிடுறீங்க. உங்கள் ஸ்மைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் ஆகிட்டனால உங்களால் அங்கே இருக்க முடியல. பிகாஸ் அழுக வருது. ஸோ நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ், அதனால் வந்துட்டு நீங்கள் மேலே போயிடுறீங்க. இங்கே வந்துட்டு பாய்ஸ் எல்லாம் உங்கள் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அருண் வந்துட்டு போய் டோரை நாக் பண்ணுறான். யார்? மாமா நான் தான். வாடா அருண், என்ன வேணும்? இல்லை மாமா, அம்மா சொல்லிச்சு நீங்கள் எல்லோரும் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறீங்கன்னு. ஆமாடா, பார்த்து போயிட்டு வாங்க சரியா? சரிடா, நீயும் பெருசானக்கப்புறம் அங்கே வா சரியா? நம்ம கம்பெனிலே நீ எங்கள் கூடயே வேலை செய். சரி மாமா. மாமா என்னடா
நம்ம கேம் விளையாடலாமா அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறான். ஜேகே வந்துட்டு ஆ சரிடா விளையாடலாம். நீ போய் ப்ளே ஸ்டேஷன் எடுத்துகிட்டு வா. நீ வச்சிருக்க தானே? அன்றைக்கே நான் பார்த்தேன். சரி வா விளையாடலாம் அப்படிங்கிறாரு. ஓகே மாமா இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக ரூமுக்கு போயிட்டு அந்த ப்ளே ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பாய்ஸோட ரூமில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறாங்க இருக்க டிவியில். ஸோ சுகாவும் நம்ம ஜிம்மினும் வந்துட்டு ஒரு பெட்டில் படுத்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டு இருக்காங்க. ஆரம் வந்துட்டு ஒரு பெட்டில் உட்காந்துட்டு அவர் வந்து புக்ஸ் படிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்குவாடாக கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் கனெக்ட் பண்ணி நம்ம ஜேகே, வி அண்ட் ஜின் அப்புறம் அருண் 4 பேரும் ஸ்குவாடாக கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேஹோப் வந்து ஃபோன் வந்து பார்த்துட்டு இருப்பார். ஸோ இப்படியே வந்து அவங்க லைட் வந்துட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். ரொம்ப கத்திட்டு சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு அந்த மாதிரி அவங்க ரூம்குள்ளே சத்தம் கேட்குது. ஒயின் வந்துட்டு வெளியே வராங்க அவங்க வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக. என்ன இவங்க இன்னும் தூங்கலையா? அருண் வாய்ஸ் வேற கேட்குது. ஒருவேளை அருண் இங்கே இருக்கானோ? சரி போய் என்ன தான் பார்ப்போமே அப்படின்ட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு டோர் நாக் பண்ணுறாங்க. ஜேஹப் வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு என்ன வேன் இன்னும் தூங்கலையா? இல்லை மாமா எனக்கு இன்னும் தூக்கம் வரல. தண்ணி குடிக்கலான்னு கீழே போனேன்னா ஸோ கீழே போயிட்டு மேலே வரும்போது தான் கவனித்தேன். நீங்கள் லைட்ஸ் எல்லாம் ஆன்ல இருக்கு. அப்புறம் ஒரே சத்தமாக இருந்துச்சா சரி என்ன தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தேன். ஓ சரி வா வேன் உள்ள வா. அக்கா என்ன தூங்கலையா? இல்லைடா இனிதான் தூங்கணும். ஏன் நீ தூங்காமல் இங்கே இருக்க? அதுவாக்கா நாளைக்கு மாமாங்களாம் ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ அதான் கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு வந்தேன். ம் சரி சரி விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஜிம்மின்னு சுகா வந்து தூங்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு பெட்டில் போய் உட்காந்துட்டு அவங்க 2 பேரையும் பார்க்குறீங்க. ஸோ ஜேஹப் வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருப்பார் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு. என்ன மாமா இதான் முக்கியமான வேலையா? நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஜேஹப் வந்து கேட்குறீங்க. அவர் வந்துட்டு இல்லை வயன் இரு நான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுறேன் ஒரு 2 நிமிஷம் அப்படிங்கிறாரு. சரி மாமா அப்படிங்கிறீங்க நீங்களும். ஆரம் வந்துட்டு என்ன வயன் இன்னும் தூக்கம் வரலையா? இல்லை மாமா தூக்கமே வரல. நீங்கள் வேறு நாளைக்கு ஊருக்கு போகிறீங்களா? எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறது வயன் போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து சொல்கிறாரு. சரி மாமா பத்திரமா போங்க பார்த்து போங்க. அப்புறம் எல்லோரும் அடிக்கடி என்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அதெல்லாம் பேசுவோம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து சொல்கிறாரு. ம் சரி மாமா நீங்கள் அங்கே விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே வந்துட்டு சுகாவும் ஜிம்மினும் தூங்கிட்டு இருக்காங்களே. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஜிம்மின் மாமா பார்க்க அப்படியே வேக வச்ச டம்ப்ளிங்ஸ் மாதிரி இருக்கார்ல அப்படிங்கிறீங்க. அதுக்கு ஜாப் வந்துட்டு ஆமாம் ஆமாம் ஜிமின் பார்க்க அப்படி தான் இருக்கான். சுகா கூட பாரு அவனுமே அப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை மாமா அவர் பார்க்க ஒரு குட்டி பூனைக்குட்டி தொங்குற மாதிரி இருக்கு. பார்த்தீங்களாடா அவள் சுகாவை பூனைக்குட்டின்னு கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜாப் வந்து சொல்கிறாரு. மொத்த பாய்ஸ்லாம் ஆமாம் வயன் அவனோட செல்ல பேரே பூனைக்குட்டி தான் நாங்கள்லாம் அப்படி தான் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு சுகா எழுந்திரிச்சிட்டு நான் உங்களுக்கு பூனைக்குட்டியா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஐயையோ இவன் வேறு எஞ்சிட்டானே. இல்லைடா நாங்கள் சும்மா சொன்னோம். டேய் உங்களுக்கு எத்தனை வாட்டி தான் சொல்லியிருக்கேன் நான் என்னை பூனைக்குட்டின்னு சொல்லாதீங்கன்னு. இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறீங்க பாரு. ஒயன் முன்னாடியே எனக்கு பூனைக்குட்டின்னு அவமானப்படுத்திட்டீங்க போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஜிவன் நட்டு ஐயா என்ன சும்மா நச்சு 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 நச்சுன்னு கத்துறீங்க. ஏய் பாரு பாரு ஒயன் வேக வச்ச டம்ப்ளிங்ஸ் எந்திரிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜேஹப் வந்து போட்டு கொடுத்துட்றாரு. வேக வச்ச டம்ப்ளிங்ஸா யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் வந்து கத்துறாரு. அதுக்கு நாங்களாம் ஒன்றும் சொல்லடா ஒயன் தான் சொன்னான். அவள் தான் ஒன்று வேக வச்ச டம்ப்ளிங்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொன்னான். அப்படிங்கும் நானா ஒயன் வேக வச்ச மாதிரி டம்ப்ளிங்ஸ் மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அது வந்து மாமா நான் அப்படியே சொல்ல சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி சரி அப்படின்ட்டு அவர் வந்து சைலண்ட் ஆயிடுறாரு. அப்போ இந்த ஜேகே சும்மா இல்லாமல் இதுவே நாங்கள் சொல்லியிருந்தா ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சுருப்பான். இப்போ பாரு வயன் சொல்லவும் வாயை மூடிட்டு உட்காந்துருக்கான். டே ஜேகே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பல்ல கடிக்கிறாரு. போதும் போதும் பல்ல கடிச்சதெல்லாம் பல்லு உடஞ்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறாரு. டே தயோங் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஃபோன் ரிங் ஆகுது. அதாவது நம்ம ஜின்னோட ஃபோன் தான். ஸோ ஜின் வந்துட்டு பார்க்குறாரு. அது யூனா தான். இவ வேற எதுக்கு கண்ட நேரத்துலலாம் கால் பண்ணுறான்னு தெரில. யார் மாமா ஃபோனில்? அது ஒன்றும் இல்லை ஒயன் சும்மா தான்.
என்ன மாமா எப்போ பாரு சும்மா சும்மாங்கிறீங்க? யாரோ பண்ணுறாங்க பாருங்க. அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. அதுவும் லேட் நைட்டில் பண்ணியிருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போகுது. அது வந்து பேசுங்க மாமா அப்படிங்கிறீங்க. அவருமே அட்டெண்ட் பண்ணி ம் சொல்லியும்ண்ணா. ஸோ இதோட இந்த பாட்டை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கும் வரை அன்டில் தென் பாய் லவ் யூ சரங்கே.